கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது அரசியல் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருப்பதாக அவருடைய மகன் யதீந்திர சித்தராமையா கூறியிருப்பது அம்மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை அடுத்து சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரும் தலா 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி வகிக்க கட்சி மேலிடம் முடிவு செய்தது. அதன் பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற சித்தராமையா தாம் 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருப்பதாக தெரிவித்து வந்தார். கடந்த 2 மாதங்களாக முதலமைச்சர் மாற்றம் குறித்த பேச்சு எழத் தொடங்கியுள்ள நிலையில் டி.கே. சிவக்குமார் பல்வேறு கோவில்களுக்கு சென்று பூஜை செய்து வருகிறார். இந்நிலையில் சித்தராமையா தனது அரசியல் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் அவர் அமைச்சர் சதீஷ் ஜார்கிகோலி போன்றவர்களுக்கு ஆலோசகராக இருக்க வேண்டும் என்றும் யதீந்திர சித்தராமையா தெரிவித்துள்ளார். அவருடைய கருத்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.